தமிழக வெற்றி கழக மேடையில் தோன்றினார் பிரசாந்த் கிஷோர். என்னுடைய நண்பர் சகா என விஜய் அவரை சொல்லவே, அது நடந்து ஒரு சில நாட்களில் தந்தி டிவிக்கு அவர் அளித்திருக்கக்கூடிய பேட்டி தமிழ்நாட்டு அரசியலில் பேசு பொருளாக இருக்கிறது. இவ்வளவு நாள் தமிழ்நாட்டு அரசியலில் முணுமுணுக்கப்பட்ட விஷயம் எப்படியும் தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கும் என கருதப்படவே அதில் ஒரு புது நிலைப்பாட்டை எடுத்து அறிவிக்கிறார் பிரசாந்த் கிஷோர். என்ன சொல்கிறார் கேட்கலாம். Popular narrative in Tamil Nadu is for him to have any impact, to get any sizable number of seats or even get any seats, he has to tie up with AIADMK. That is his natural option. This is, the same thing could be said about Jansuraj in Bihar, and that's what we hear every day. Do you disagree with this? Absolutely. I put that assessment in the dustbin. That's like you're trying to make a future prediction looking in the rear view. But what about the arithmetic reality? DMK alliance is 47% votes. Arithmetic reality is what has happened in the past. It's not the guaranteed thing that it will continue to be the same in future. Right now, the understanding is and the commitment is to go alone. Go alone? Yes, absolutely. So I don't see that changing. And even with my own assessment, I don't think before I get free from Bihar and I spend considerable time there, I would like to deviate from this strategy of going alone. Do you see a penchant in AIADMK towards an alliance with him? Do you assess that? AIADMK thinks that they need to unite anti-DMK vote. And they are one of the major political players there, but their politics is the traditional way. And the traditional way would say that, okay, go by the arithmetic, as you were calling. So arithmetically, they have to bring everyone together to defeat DMK. But TVK will go alone, that much I'm sure. விஜய் தனித்து போட்டி என்பது உறுதியா? நிலை மாறுமா? அதிமுக என்ன செய்யும்? இப்படியெல்லாம் நிறைய கேள்வி எழுந்திருக்க விரிவாக விவாதிக்கலாம். நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் அரங்கத்தில் திரு ராஜ்மோகன், தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை பரப்பு செயலாளர், மற்றும் தமிழக வெற்றி கழகத்து மேலே விஜய் மேலே பேரன்பு கொண்ட பத்திரிகையாளர் பிரகாஷ் அவர்கள். மணிகண்டன் சார் அவரை சொல்றாருன்னு நினைச்சு சிரிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த பேரன்பு மாறிடுச்சுல்ல, அது முகத்திலே தெரியுது. மாறாதா? விடுறதா இல்ல நீங்க? மாறாது சார். நீங்க ஹரிசாருக்கு ஒரு தெளிவான நீங்க ஒரு மக்களுக்கு கொடுத்து சேர்ந்த பேட்டி மூலமா உண்மையிலேயே அது மகிழ்ச்சி உங்களுக்கு பாராட்டணும். சரி, இது தெளிவா என்ன குழப்பம் விரிவா இந்த ஒரு மணி நேரத்துல பேசுவோம். சரியான தெளிவு ரெண்டு விஷயம் இருக்கு. உண்மையான தாவை கட்ட தெளிவுபடுத்தி பார்த்தா அவங்க நிலைப்பாடு தானே. அதுக்கு முன்னாடி திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்களும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கலாம். திரு ராஜ்மோகன், திரு பிரசாந்த் கிஷோர் சொன்னது தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாட்டை எதிரொலிக்கிறதா இல்லை அவருடைய சொந்த கருத்தா? இதை நீங்க ஆமோதிக்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா, மறுக்கிறீங்களா? முதல்ல அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தான் பிரதமர் முதல் பிரசாந்த் கிஷோர் வரை பேட்டி எடுத்த ஒரே தொகுப்பாளர் ஹரிஹரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். யார் பிரசாந்த் கிஷோர் என்று பார்க்கிற பொழுது அவர் இந்த டொமைனுடைய ஒரு எக்ஸ்பர்ட். இந்திய அரசியல் நிலப்பரப்பில் ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸை தாண்டி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்டு சமகால பாலிடிக்ஸில் அவர் ஒரு மிகப்பெரிய பயோனியர். சரி, அவருக்கும் நமக்குமான என்ன தொடர்பு பார்க்கிற பொழுது எங்களுடைய ஆண்டு விழாவில் பங்கெடுத்த அவர் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட். அவர் எங்களோடு யார் என்று பார்க்கிற பொழுது அவர் ஒரு நட்பு சக்தி. அவர் ஒரு வியூக வடிவமைப்பாளரோ ஸ்ட்ராட்டஜிஸ்டோ அல்ல என்பதை அவரே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டாரு. அப்போ நாங்கள் யார்? அவர் நட்பு சக்தினா நாங்கள் யார்? மாற்று சக்தியா, புதிய சக்தியானா நாங்கள் தான் முதன்மை சக்தி. அவருடைய த்ரூ அவுட் இன்டர்வியூவில் அவர் திரும்ப திரும்ப சொல்கிறது தான் ஒரு எமர்ஜிங் பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய ஆன்டி இன்க்யூபன்ஸை அறுவடை செய்ய போகிற மிக முக்கியமான ஒரு இடத்துல நாங்கள் இருக்கிறோம்னு சொல்கிறார். நான் உறுதியாக சொல்கிறேன், நாங்கள் தான் இந்த சமகால தமிழ் அரசியல் நிலப்பரப்பில் முதன்மை சக்தி. அப்போ கூட்டணி வராதா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. நான் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி எங்களுடைய கொள்கை விளக்க திருவிழாவில் தலைவர் பேசுறதை யோசிச்சு பார்க்குறேன். அந்த கடைசி சில வரிகள் அவர் திரும்ப திரும்ப சொன்னது அதுதான். 234 தொகுதிகளிலும் அசுரபலத்தோடு செயல்பட்டு ஆதரவோடு மக்கள் சக்தியோடு நாங்கள் ஆட்சி அமைப்போம். அந்த அசுரபலம்ங்கிறது வெறும் ரசிகர் பலம் அல்ல, மக்களுடைய குட்வில்,
ட்ரஸ்ட் இதெல்லாம் ஏர்ன் பண்ணி எங்களுக்கு எந்த கட்சிக்கும் சலைத்தவர்கள் உங்க நிலைப்பாட்டை தான் பிரசாந்த் கிஷோர் எதிரொலிக்கிறார்னு புரிஞ்சுக்கிறதா? அதே அடுத்த லைன்ல அவர் என்ன சொல்றாரு, தேர்தல் நெருங்கும் போது எங்களுடைய செயல் திட்டத்தோடு யாராவது வரலாம் இல்லையா, எங்களை நம்பி வரலாம் இல்லையா, நாங்க அவர்களை அரவணைக்கலாம் இல்லையா, அப்படி வருகிற பொழுது அதிகார பகிர்வு பண்ணுவோம் என்று உங்க தலைமையிலையா? அஃப்கோர்ஸ் எங்கள் தலைமையில் எந்த வகையில நாங்க சலைச்சு போயிட்டோம். என் 67 சினாரியோ எல்லாரும் பேசுறீங்கல்ல, அதுல முக்கியமான ஒரு டேட்டாவை நான் எடுத்து சபையில வைக்கிறேன். அன்னைக்கு பெரிய கட்சியா இருந்த காங்கிரஸ் தனித்து நின்றது. ஆப்போசிட்ல கூட்டணி அமைத்த அண்ணாதுரை அவர்கள் கூட்டணி உள்ளார யாரை வச்சிருந்தாங்க தெரியுமா? ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்களை கூட்டணி உள்ள வச்சிருந்தார். சுதந்திரா கட்சி, பிரஜா கட்சி, இந்தியன் முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, இவங்க எல்லாம் மாதிரி ஏற்கனவே முதலமைச்சரா இருந்த எடப்பாடி பழனிசாமி ஜூனியர் பார்ட்னரா வேணா வரலாங்கிறீங்களா? நாங்க ஜூனியர் பார்ட்னர் இல்லைங்கிறத சொல்றோம் ஹரி. எந்த வகையிலும் சளைத்து போகல. 234 தொகுதிகளிலையும் அசுர பலத்தோடு இருக்கிறோம். நாங்க எங்களுடைய செயல் திட்டத்தில் தெளிவா இருக்கிறோம். சார் மிஸ்டர் PK, மதிப்பிற்குரிய PK, இந்த துறையினுடைய பயணியர், எங்களுடைய நட்பு சக்தி அவர் பேசியிருக்கிறாரு. மற்றபடி எங்களுடைய ஸ்டாண்டை தெளிவா சொல்லிட்டாங்க. எங்களுக்கு யாரோடும் கூட்டணி இப்போது இல்லை. அவர் உங்க நிலையிலேருந்து முரண்பட்டு பேசலன்னு புரிஞ்சுக்கலாமா? அவர் முரண்படவோ அல்லது சேர்ந்து சொல்லவோ அது அவசியமே இல்லை. அவர் அந்த துறையினுடைய எக்ஸ்பர்ட். அந்த ஒரு எக்ஸ்பர்ட் அவர் இடத்துக்கே நீங்க போய் பேசிட்டு நாங்க வந்து முடிவெடுப்போங்கிறாரு. நான் டிசம்பர்ல வந்து பாப்போம் பேசுவோங்கிறாரு. He speaks for you on your அந்த முழு இன்டர்வியூவை வெட்டி நீங்களும் போட்டிருந்தீங்க, நானும் பல இடங்கள்ல பார்த்தேன். அந்த கான்டெக்ட் சில சமயம் மிஸ் ஆகும். அவரு பீகாரையும் தமிழ்நாட்டையும் சொல்றாரு. ஆனா சாரே தெளிவா சொல்றாரு, பீகார் வேற தமிழ்நாடு வேற. பவன் கல்யாண், சந்திரபாபு நாயுடு அந்த காம்போ வேற, தமிழ்நாடு வேற. சோ இப்படி பார்க்கிற பொழுது அவர் சொல்றதுல சில விஷயங்கள் பீகாருக்கு பொருந்தும், சில விஷயங்கள் தமிழ்நாடுக்கு பொருந்தும், எல்லாம் எல்லாருக்கும் பொருந்தாது. ஒரே வரியில சொல்லணும்னா, இன்னும் பிராங்கா சொல்லணும், நீங்க கேட்கிறபடி சொல்லணும்னா, இப்ப நீங்க ரொம்ப நாளா மீடியால என்ன சொல்லுவாங்க, அதிமுகவோடு தாவேகா கூட்டணி. நான் சொல்கிறேன், அதிமுகவோடு தாவேகா இப்போது கூட்டணி இல்லை. வருங்காலத்தில் எங்களுடைய வருங்காலத்தில் எங்களுடைய செயல் திட்டத்தோடு இணைந்து இந்த மாபெரும் மக்கள் விரோத அதிகாரத்தை வீழ்த்துவதற்காக ஒரு நட்பு சக்தியில் வருகிற பொழுது அரவணைப்போம், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். விஜய் ரசிகர்கிட்ட கேட்போம். ஒரு பெரிய விஜய் ரசிகர் இருக்கிறாரு பொங்கலூர் மணிகண்ட. சோ விஜய் தலைமை ஏற்கிறதுக்கு அதிமுக தயாரா? பிகாஸ் அதான் வாய்ப்பு. சரி சார், முதல்ல உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். ஏன்னா உலக தலைவர்கள் எல்லாம் பேட்டி எடுத்து உள்ளூர்ல எல்லாருக்குமே ஒரு சிக்கல்கள் எல்லாம் உடனுக்குடன் தெரிவிக்கிற ஒரு மிகச்சிறந்த உயர்வு இருக்கிறீங்க. தொடர்ந்து வாழ்த்துக்கள், மேலும் மேலும். தேங்க்யூ. இல்ல சார், தளபதி விஜயோடைய மகன் பெயரும் சஞ்சய், என்னுடைய மகன் பெயரும் சஞ்சய் தான். நான் ஏற்கனவே தளபதி விஜய் அது கோயின்சிடன்ஸா இல்ல அதுக்காக வச்சீங்களா? அவர் மேல இருக்கக்கூடிய ரசிக மனோபாவத்தால அது இயல்பா வச்சது. 2 பேர் ரசிகர்கள் நான் சொல்றேன். இதுல இருந்து மாற்றமா வராது சார். மாத்திக்க முடியும். நான் தளபதி விஜய்னே எப்பவும் சொல்லுவேன், நான் மாத்தி சொல்லவே மாட்டேன். அதாவது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரே பெரும் நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் திமுக என்கிற ஒரு குடும்ப ஆட்சியை அகற்ற வேண்டும். இது ஒத்த கருத்து அதிமுக உண்டு, மற்ற எல்லோருக்கும் உண்டு. பிஜேபி திமுக அல்லாத கட்சிகள் எல்லோரையும் அதிமுக அரவணைக்கும், கருத்துக்களை மதிக்கும். தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கிறது. அந்த இடைப்பட்ட காலத்துல இது போன்ற முதலமைச்சராக வேண்டும் எல்லோருக்கும் ஆசை வருவது சரியானது, ஏற்கக்கூடியது, தவறே கிடையாது. இப்போ மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்களும் அந்த நோக்கத்தில் பயணிப்பதை பாராட்டுகிறோம். ஏன்னா திமுக ஆட்சியுடைய ஆபத்தை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்காங்க. 24 கட்சியோடு சேர்ந்து பயணிக்கிறோம் என்று சாதி கட்சியை எல்லாம் இணைத்துக் கொண்டு திமுக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கொடூரமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா 2010 அம்மா சொன்னாங்க, தலைவர்களும் கட்சிகளும் திமுக பக்கம், மக்கள் என் பக்கம் சொன்னாங்க. அதுதான் நடந்தது. முதலமைச்சர் திமுக எதிர்ப்பு சொன்னதுக்கு பெற முடியல. ஆனா அவங்க 2011 எல்லாம் பேசுறீங்க, அவங்க 67 77 பேசுறாங்க. ஒரு அரசியல் மாற்றம், எங்க தலைமையிலேயே ஒரு புதிய சக்தியை எங்களால சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அவங்க வந்து கூட்டணி எல்லாம் இல்லாமலே ஒரு 118 மெஜாரிட்டி அடைய முடியும் அப்படின்னு கருத்தை எதிரொலிக்கிறாங்க. அது ஒரு பவர் பிளேவா பாக்குறீங்களா, இல்ல உங்களை உதறதா பாக்குறீங்களா? உங்க பார்வை என்ன? இல்ல சார், அதாவது தளபதி விஜய் அவர்கள் தொடங்குகிற கட்சி ஒரு ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்படுவது சரிதான், தப்பே கிடையாது. அப்படிதான் இருக்கணும். மரியாதை ராஜ்மோகன் சாரும் செயல்படுத்தினாங்க. அது வந்து அதுல எந்த குறையும் சொல்ல முடியாது. அப்படி இல்லைன்னு சொன்னா அது கட்சிக்கு அவசியமே இல்லை. ஆனால் பொதுவான இலக்கை, பொதுவான நோக்கத்தை யாரும் மறந்து வர மாட்டாங்க. 2024 பாருங்க சரியா நடக்கும்.
ஏன்னா நமக்கு தேவைன்னா இந்த ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும். இன்னமும் ரெண்டு சக்திகளும் இணையத்துக்கு ஸ்கோப்பும் சூழலும் வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நம்புறீங்க? சார், அது இருக்குதா இல்லையாங்கிறத தலைவர்கள் தான் முடிவு செய்வாங்க. இன்னமும் நாட்கள் நிறைய இருக்கிறது, எனக்கு சொல்ல முடியாது. ஆனாலும் ரூல் அவுட் பண்ணல, நீங்க மறுக்கல? இல்ல இல்ல, என்ன சார், என்ன காரணம்னா தப்பித்தவரை கூட திமுக மீண்டும் தலையெடுத்து விடக்கூடாது என்பது உறுதியாக அதிமுக மற்ற ரெண்டு பேரும் தனிச்சு நின்னா அதுதானே இயல்பான வாய்ப்பு சார். அதை வந்து காலம் நிச்சயமாக சரியாக கணிக்கு மாற்றி அமைக்குங்க. காலத்தும் கைது விடணும். ஏன்னா நிச்சயம் சில நேரங்கள்ல நம்ம ஆபத்தை வந்து தேடி போகக்கூடாது. நம்ம எதை வேண்டாம் வைக்கிறோமோ அதுவே வந்துச்சுன்னா அதோட வீரியத்தை யாரும் உணராமல இல்ல. இது ராஜ்மோகன் அட்வைஸா சொல்றீங்களா? இல்ல சார், அட்வைஸ் இல்ல, அவங்களே இருக்காங்க. திரு பிரசவ நீங்க பேட்டியை பார்த்து தெளிவா நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி கேட்டீங்க, அவன் சரியான பதில் சொன்னாரு. நான் நினைச்சேன் நீங்க பிரசாந்த் கிஷோர ராஜ்மோகன் எல்லாம் திட்டி தீப்பேங்கன்னு. இன்னும் கொஞ்சம் இருக்கீங்களே. சார் இருக்கு சார், அது நல்ல நல்ல சகோதரர், நல்ல நண்பர். நான் ஒரு ரசிகர் விருப்பம் இல்ல. எதுக்காக பண்ண சொல்லுங்க ராஜ்மோகன் சார், அவசரப்படுறாங்க. ஹரி சார் கொஞ்சம் அது மாதிரி செய்வாரு, கொஞ்சம் பார்த்து பேசிக்குவேன். நான் வந்து அது மாதிரி எந்த சூழ்நிலையும் மாற்றி பேச முடியாது. ஏன்னா நான் ஒரு ரசிகர் தான் உண்மையிலே. ஹரி சாருக்கு ஒரு தெளிவான பார்வை. 26 ஆட்சி வேண்டாம் என்று நினைப்பாரு. எனக்கு மட்டுமா இல்ல அதிமுக மட்டுமா? விஜய் தான் இருக்குது, ராஜ்மோகன் தான் இருக்குது, தாவக தான் இருக்குது. அப்போ அந்த இலக்கை அடைவதற்கு எதை செய்ய வேண்டும் என்பதை நீங்க போட்டியில் பார்த்து பிரசங்கம் செய்ய சொன்னார். இப்போ பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் டிசம்பர் வரை மட்டும்தான் மாறும் சொன்னார்களா? எல்லாமே மாற்றத்துக்குரியதா? ஓகே, கண்டிஷன் சப்ளை மாதிரியா பிரகாஷ் சார்? இதுல வந்து டிசம்பர் வரைக்கும் சேர்த்தே சொல்றாரு. ஸோ கூட்டணி இல்ல, தனிச்சு போட்டிடலாம், ஆனா டிசம்பருக்கு அப்புறம் பார்க்கலாங்கிறது ஒரு கண்டிஷன் சப்ளைன்னு ஆட்ல எல்லாம் போடுவாங்களா, அது மாதிரியா? உங்க பார்வை என்ன? வாட் இஸ் யுவர் அனாலிசிஸ் ஆஃப் தி டெவலப்மெண்ட்ஸ்? அதாவது அவர் வந்து கேட்டகாரிக்கலாக ரூல் அவுட் பண்ணுறாரு. பிரசாந்த் கிஷோர் வந்து ரூல் அவுட் பண்ணுறாரு. இவர் வந்து பீகாரில் அவரோட த்ரூ அவுட் இன்டர்வியூவில் ஃபுல் த்ரெட்டாக பார்த்தது அவர் இன்னும் அந்த பீகார் மயக்கத்துலேருந்து வெளியில் வராமல் தான் அந்த இன்டர்வியூவில் ஃபுல்லாகவே பேசியிருக்காரு. பீகாரில் நான் அப்படி பண்ண போகிறேன், பீகாரில் நான் 20% ஓட்டு வாங்கினேன் பை எலெக்ஷனில் 2 தொகுதிகளில், தொடர்ந்து இப்போ நாங்கள் பண்ண போகிறோம், நாங்கள் வந்து ஒரு புது சக்தியாக பீகாரில் எமர்ஜ் ஆக போகிறோம், அதே மாதிரி தான் விஜயும் வந்து ஒரு புது சக்தியாக எமர்ஜ் ஆக போகிறார் அப்படின்ட்டு அவருடைய அந்த பீகார் ஃபோபியாலேருந்து அவர் வெளியில் வந்து பேசலை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் அனாலிசிஸில் அவர் சிசிடின்றார். அந்த சிசிடியில் ஒரு சி வந்து தமிழ்நாட்டில் கம்ப்ளீட்டாக அடிபட்டிருக்கு. தட் இஸ் கால்டு கம்யூனலிசம். கம்யூனலிசம் வந்து தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு ஓட்டு இல்லைன்றாரு. ஆனால் அதே பிரசாந்த் கிஷோர் ஒரு இடத்துல சொல்கிறாரு பிஜேபி ஹஸ் கம் டு டபுள் டிஜிட்ஸ் அப்படின்றதையும் இன்னொரு இடத்துல கன்சீட் பண்ணுறார். ஸோ அவர் வந்து ஆன்டி பிஜேபின்ற ஒரு விஷயத்தில் அவர் ரொம்ப கேட்டகாரிக்கலாக இருக்கார். தட் இஸ் தி அரேனா ஃபார் பீகார் ஆல்சோ. அவருக்கு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை. என்டிஏ எதிர்க்கிறாரு. ஸோ பிஜேபியை சார்ந்திருந்தா அங்கே பெரிய பாதிப்பு. அங்கே அவர் நிதிஷை நீ சிஎம்மாக கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அவர் நிதிஷை யூ பிரிங் பேக் நிதிஷ் அப்படின்னு தான் சொல்கிறார். ஸோ அவரோட ஒரு விஷயம் கேட்டகாரிக்கலாக இப்போ ராஜ்மோகனும் கிளியர் பண்ணார். அதாவது ஹீ இஸ் ஒன்லி அ ஃப்ரெண்ட், நாட் அ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஃபார் டிவிகே. இஸ் ஒன்லி அ ஃப்ரெண்ட். அதே மாதிரி நானும் ஃப்ரெண்டு, அவரும் ஃப்ரெண்டு. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் ஒரு ஆல் இண்டி கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணியாக, என்டிஏ கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணியாக கொண்டு வர போகிறீங்களா? ஒருவேளை ஆந்திராவில் இருக்கார்லே இப்போ டெப்டி சீஃப் மினிஸ்டர், அவர் விஜய் இவர் எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டணியாக கொண்டு வருவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அப்படிலாம் இல்லைன்றதை அவர் டினை பண்ணுறாரு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவரோட பார்வை வந்து அவர் வந்து என்னுடைய பார்வையில்னா தேர்தல் ஜோசியம் சொல்கிறார் அவர். அதாவது தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் இருக்குது, 2 கட்சிகள்லேருந்து சேஞ்ச் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த சேஞ்ச் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற நம்பர்ஸ்லலாம் இல்லை. ஏஏபி எப்படி டெல்லியில் வந்து புதுசாக வந்து அவங்க மேலே செக்யூர் பண்ணாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஒரு நம்பருக்குள்ளே வருவோம் நாங்கள். விஜய் வந்து ஒரு பெரிய நம்பரை கிளிக் பண்ணுவார். அதுக்கு அவருக்கு அலையன்ஸ்லாம் தேவையில்லை. ஆனால் அவர் கமல் விஷயத்தையும் சொல்கிறார். கமல் சொன்ன ஒரு விஷயத்தையும் சொல்கிறார், ரசிகர்கள் எல்லாரும் ஓட்டர்ஸ் கிடையாது அப்படின்றத இன்டெரக்டாக சொல்கிறார். இவர் வந்து இன்னும் போனோம், அதுக்கான மெக்கானிசத்தை டெவலப் பண்ணோம், இன்னும் இவர் ட்ராவல் பண்ணோம், இதுக்கு 1 இயர் டைம் இருக்குது, அதுக்குள்ளே இப்போ தான் நீங்கள் வந்து அவரோட அசைன்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே அவர் வந்து இன்னும் ட்ராவல் பண்ணுவார். இப்போ தான் பொலிட்டிக்கலாக பேசக்கூடிய விஜயை வந்து நீங்கள் மீட் பண்ணுறீங்க. இன்னும் அவருடைய விஷயங்கள் அவர் பண்ணணும். ரூல் அவுட் பண்ணியிருக்காரா, தள்ளி போட்டிருக்காரா உங்கள் பார்வையில்? என்னுடைய பார்வையில் ரூல் அவுட் பண்ணிட்டார். ரூல் அவுட் பண்ணிட்டாரா? ரூல் அவுட் பண்ணிட்டார். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரின்னு ஒரு விண்டோவை திறந்து வைக்கிறாரு. அது விண்டோ திறந்து வச்சிருக்காரே தவிர அந்த விண்டோ வந்து ஒரே ஒரு இடத்துல உங்கள் இன்டர்வியூவில் 1 லைனில் தான் திறக்கிறார்.
த்ரூ அவுட் இன்டர்வியூவில் விஜயுடைய இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசாக இருக்கும், பெரிய அளவுக்கு அவர் வருவார், பெரிய அளவுக்கு ஒருவேளை கூட்டணி 2 பேரும் கூட்டணி தான் போறாங்களா இருக்கும். ஆனா வந்து இன்னைக்கு சொல்லிட்டு அதை யாரோ கலைச்சு விட்டுருவாங்கன்னு சொல்லி அதை இன்னைக்கு மறைச்சு வைக்கிறாங்களோ, அது ஒரு யுக்தியா சார்? கூட்டணி இல்லைன்னா போராட்டம் இல்லாமல் யாராட்டமும் செல்லாது. அதே மாதிரி கூட்டணி இல்லாமல் அரசியலில் யாரும், நீங்கள் இப்போ சொன்னார் இல்லையா 67 எவ்வளோ கூட்டணி? பெருங்கூட்டணி. ஆனா அந்த கணக்கு இவருக்கு தெரியாதா, அவருக்கு தெரியாதா? அதெல்லாம் அவங்க அறிஞ்சவங்க தானே. ஒருவேளை இன்னைக்கே கூட்டணின்னு சொல்லிட்டா அதோட நாவல்ட்டி போயிடும், இல்ல அதோட ஜோஷ் போயிடும். நம்மளே பார்த்துருக்கோம்ல, எல்லா தேர்தல் கூட்டணிகளும் தேர்தல் நெருக்கத்துல தான் உருவாகும். ஆனா இன்னைக்கு அதிமுக விஜய் கூட்டணிங்கிற ஒரு ஹைப் உருவாயிருக்கு. ஸோ அதை இப்போதைக்கு தண்ணி ஊற்றி அணைச்சி வைப்போம், பின்னாடி அதை வந்து தேவைன்னா இப்போமே நீங்க அதை டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா பிஜேபி சும்மா இருக்க மாட்டாங்க. அதனாலேயே மறைச்சு வைக்கிறாங்க. அதனால தான் மறைக்கிறாங்க. பிஜேபி வந்து அவரே சொல்கிறார் பிரசாந்த் கிஷோர், பிஜேபிக்கு வேறு வழி கிடையாது, இல்லைனா சிங்கிளா நின்னா ரொம்ப மோசமாக போகுன்றார் அவர். கம்யூனலிசத்தை பற்றி அவ்வளோ பேசக்கூடிய பிரசாந்த் கிஷோர், பிஜேபி தமிழ்நாட்டில் டபுள் டிஜிட் வருதுன்னு டிக்ளேர் பண்ணுற பிரசாந்த் கிஷோர் பிஜேபி ரொம்ப மோசமாக போகுதுன்னு சொல்றாரு. அதிமுக பிஜேபி கூட்டணிக்கான வாய்ப்பை சொல்றாரு. ஸோ ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி நெருங்கிட்டு இருக்கு, போகாதீங்க இங்க வாங்குங்கிறத மறைமுகமாக வேற மாதிரி சொல்றாரு. வேற இப்போ நீங்கள் குயிக்காக டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பிஜேபி அவங்களோட வேலைகள் இருக்குல்ல, ரெய்டு, அட்டாக்கு, இடி, சிபிஐ நிறைய இருக்குல்ல, அவங்கள ஐடி நிறைய இருக்குல்ல, நிறைய விஷயங்கள் எடப்பாடியோட ஹோல்டும் அவங்க கையில் இருக்கு இல்லையா, அதெல்லாமே அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த ப்ரெஷருக்கு ரெட்டை இலையை முடக்கிறது, பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து தேர்தல் கமிஷனில் இருக்கக்கூடிய கொஸ்டினில் பொதுச் செயலாளர் பதவிக்கான கொஸ்டினை வந்து ஹைலைட் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வரும். அதனால இப்போதைக்கு இவங்க கூட்டணியை டிக்ளேர் பண்ணலையே தவிர பிஜேபி பிளே இன் ஆச்சுன்னா தாவேகாவால் அதிமுகவோட கூட்டணிக்கு போகவே முடியாது. ஓகே, இப்போ பிஜேபி மேலே பேரன்பு கொண்ட ஸ்ரீராம் சேஷாத்ரிகிட்டே கேட்போம். அதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா மீண்டும் சொல்கிறாரு, பிஜேபி அதிமுக கூட்டணி வச்சா அதிமுகவுக்கு அது மைனஸ் தான், நெகட்டிவ் ஓட்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அதை ஃபேக்டரின் பண்ணுறாரு. ஒருவேளை அதிமுகவும் பிஜேபியும் அதை நோக்கி போயிட்டு இருக்குங்கிறதுனால இது இங்கே விஜய் தனித்து கூட்டணி அப்படிங்கிற ஒரு நிலை, அந்த மேட்ரிக்ஸ் வருதா இதில் உங்கள் பார்வை? அனைவருக்கும் வணக்கம். ஹரி, இப்போதைக்கு வந்து நான் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுவேன். விஜய் இஸ் அ அன்டெஸ்டட் ஃபோர்ஸ். ஓகே, ஏன்னா இது வரைக்கும் அவர் எந்த ஒரு எலெக்ஷனையும் கண்டெஸ்ட் பண்ணல, அதனால வந்து அன்ப்ரூவ்ட் அண்ட் அன்டெஸ்டட். ஸோ இப்போ நம்ம எல்லாம் எது சொன்னாலுமே வந்து இட் இஸ் அ ஒரு எஸ்டிமேஷனோ இல்லைன்னா ஒரு கெஸ் ஒர்க்கோ தான். ஒரு இல்லைன்னா வந்து ஏன்னா இது வரைக்கும் சர்வேன்றது பிரசாந்த் கிஷோர் எடுக்கல, ஏன்னா அவர் அதை பத்தி பேசவும் இல்லை. அவர் வந்து சொல்லக்கூடியது ஒரு உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல எங்கேயோ சொன்னார் விஜய்க்கு 15 முதல் 20% ஓட் ஷேர் இருக்குன்ட்டு. அது வந்து 15 முதல் 20% இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போதைக்கு இல்லை. அவருக்கு மிஞ்சி போனா ஒரு 5-8% வந்தால் பெரிய விஷயம். அதாவது சப் 5 தான் இப்போதைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுகளை. அது எப்படி அந்த அனுமானத்துக்கு வரீங்க? இங்க அன்டெஸ்டட் ஃபோர்ஸ்னு சொன்னா நீங்க how did you test? நான் தான் என்னுடைய அனுமானம் தானே சொல்றேன். நான் வந்து என்னுடைய டேட்டா பாயிண்ட்னு சொல்லலையே, என்னுடைய அனுமானம்னு தான் சொல்றேன். என்னுடைய அரசியல் அனுபவத்துல சொல்லக்கூடிய அனுமானம்னு சொல்றேன். அது ஏத்துக்கலாம், ஏத்துக்காம இருக்கலாம், ரிஜெக்ட் பண்ணப்படலாம், அது வேற விஷயம். நாளைக்கு அது 45% மாறினாலும் என்னுடைய அனுமானம் தப்புன்னு சொல்லிட்டு போவேன், ரைட்? ஸோ அதனால வந்து பட் த கொஸ்டின் இங்க என்ன வருதுன்னா, வித்தவுட் பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா வராருன்னா, நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், எலெக்ஷன் விக்டரின்னு பாக்குறோம். இங்க வந்து விக்டரிக்கும் சக்சஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா, சப்போஸ் இப்ப விஜயோட அவர் வந்து ஒரு கை கோத்து அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாவோ இல்ல இவங்க சொல்ற மாதிரி நண்பர் அப்படின்னு வித்தின் கோட் சொல்லிக்கிட்டு however the relationship is, பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் அவர் வந்து ஒரு வின்னிங் ஹார்ஸ் மேலேயே பெட் பண்ண ஒரு பழக்கம் உள்ளவர். நீங்க எந்த ஒரு எலெக்ஷன் எடுத்தாலும் எக்ஸப்ட் உத்தரப்பிரதேஷ்ல அகிலேஷ் யாதவ் அண்ட் ராகுல் காந்திக்கு அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்த போது அப்பவே என்ன சொன்னார், நான் என் சொல் பேச்சு கேட்காம இருக்காங்க அவங்க அப்படின்னே சொல்லிட்டு இருந்தார். அவர் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்த காலகட்டத்திலையும் அது ஒரு பெரிய படுதோல்வியா அமைஞ்சது. மற்றபடி ஆல்வேஸ் ஒரு வின்னிங் ஹார்ஸ் மேலதான் பெட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்காரு. அவருடைய பாப்புலாரிட்டி அந்த மாதிரி இருக்கு. ஐம் நாட் அண்டர்மைனிங் அவருடைய கேப்பபிலிட்டிஸ் அண்டர்மைன் பண்ணல. பட்
அது அந்த ஒரு வின்னிங் ஹார்ஸ் டிட்டர்மைன் பண்ணி அவர் வந்து அந்த அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஆகும் பட்சத்தில் அவர்களுடைய அசஸ்மெண்ட் எப்போதுமே கரெக்டா இருந்திருக்கு. இந்த விஷயத்துல வந்து அதனாலதான் வந்து இவங்களும் தயங்குறாங்களா இல்ல அவரும் தயங்குறாருன்னு தெரியல, நான் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இன்னும் வரல அப்படின்ட்டு. பட் இந்த ரன்வே சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, டிசம்பருக்கு அப்புறம் இல்ல அதுல இன்னொரு ஃபேக்டர் பார்க்கணும்ல. அவர் பீகார்ல தேர்தல்ல வச்சுக்கிட்டு இங்க ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தா அங்க கேட்க மாட்டாங்களா பீகார்ல? என்னங்க நீங்க தேர்தலில் நிக்கிறீங்க அங்க ஸ்ட்ராட்டஜிஸ்டா வேலை பாக்குறீங்கன்னு கேட்க மாட்டாங்களா மக்கள்? யூ ரெட் மை மைண்ட் ஹரி. நான் என்ன சொல்றேன், அந்த ரன்வேயே உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல. பிகாஸ் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில் திமுக ஒரு ஸ்னாப் போலுக்கு போனாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஜூலை ஆகஸ்ட் வாக்குல ஒரு எதிராளிகளுக்கு நேரம் கொடுக்காம தேர்தலை முன்கூட்டியே நடத்த திமுக அதிமுக தேர்தலுக்கு இன்னும் தயாராகவில்லை. தாவேகா தேர்தல் என்பதை பற்றி இன்னும் யோசிக்க ஆரம்பிக்கல. அப்படின்னு இருக்கும்போது ஒரு எதிர்கட்சின்றது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தேர்தலை பத்தியோ ஏதோ ஒரு எதிர்ப்பை பேசிட்டு இருக்கிறது அளவுக்கு இருக்கக்கூடிய பிஜேபியும் தேர்தலுக்கு இன்னும் தயாராகல. அப்போ ரன்வே வந்து எல்லாருமே வந்து ஒரு வருஷம் இருக்கும்போது உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி பெருமளவுல வந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சி போக வேண்டும் என்று மக்கள் மத்தியில ஒரு பெருமளவுல ஒரு கோபம் வந்து இன்னும் வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இல்ல. அந்த ஒரு வாய்ப்பை தேடிட்டு இருக்கும்போது ஏன்னா இவங்கள்ட்ட இது இருக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டூட். ஆனா அவர் வந்து அதிமுக விஜய் கூட்டணியை ரூல் அவுட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதை வந்து பவர் பிளே பண்றாருன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இஸ் ஹி கீப்பிங் அண்டர் ராப்ஸ்? இல்ல ரூல் அவுட் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் தனித்து சென்றால் என்றால் அது திமுகவுக்கு சாதகமாக ஒண்டிதான் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா திமுகவுடைய ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுகளை பிளக்கக்கூடிய சக்தியாக ஒண்டிதான் அவர் இருப்பார். இந்த அப்சர்வேஷன் பத்தி ராஜ்மோன்ட்ட பார்வை மட்டும் வாங்கிட்டு வரேன். கமிங் எனி டைம் விஜய் தனித்து நின்றா அது பயனாளி திமுகன்னு இவரும் அனலைஸ் பண்றாங்க. மதிப்புக்குரிய ஸ்ரீராம் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாங்க, அவர் வின்னிங் ஹார்ஸ் மேல தான் பெட் பண்ணுவார்னு. அவர் அதையும் தாண்டி ஒரு பெரிய மனிதர். பட் எங்களை வின்னிங் ஹார்ஸாக அவர் பார்க்குறாரு, அவருடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் பார்க்குது அப்படின்னு அதை நான் வந்து ரசிக்கிறேன். அப்புறம் அன்டெஸ்டட் அப்படின்னாரு. நீங்கள் வெறும் கட்சி ரிஜிஸ்டர் பண்ணி தொடங்கி இந்த ஓராண்டுக்குள்ளேருந்து மேலோட்டமாக பார்க்குற பொழுது அப்படி ஒரு கண்ணோட்டம் சாருக்கு வந்திருக்கலாம். நான் இதே அரங்கத்தில் இன்னொரு முறை சொல்லியிருக்கேன், கட்சியே ஆரம்பிக்காத போதே இப்படி ஒரு A4 ஷீட்டில் எங்கள் லீடருடைய ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு தெருவில் நடந்து போய் எங்கள் மன்றத்தை சார்ந்தவங்க 127 ஊரக உள்ளாட்சி இடங்களில் ஜெயிச்சாங்க. புதுக்கோட்டையில் ஒரு மாமன்ற எலெக்ஷன்ல தலைவருடைய போட்டோ காமிச்சு பர்வேஸ் வின் பண்ணியிருக்கார். மீனிங் மக்கள் மத்தியில் அபரிமிதமான ஒரு குட்வில் இருக்கு. கட்சியை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் பதிவு செய்து வருவதற்கு முன்பு இது நிகழ்ந்தது. நீங்க இதை கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் சமீபத்தில் நடந்த 3 தனித்தனி ஒருவருக்கொருவர் சம்பந்தம் இல்லாத சர்வேஸ்ல ஆல்மோஸ்ட் எதிர்க்கட்சி இடத்துல இடைத்தேர்தலில் போட்டிட்டு பலம் காட்டியிருக்கலாமே. விக்கிரவாண்டி வந்தது, ஈரோடு வந்துச்சு. நல்ல கேள்வி சார். அப்படியே காங்கிரஸ் கேளுங்களா, அவங்கள போட்டியிட திமுக விட்டுருக்கலாமே. திமுக இது வரைக்கும் இடைத்தேர்தலை புறக்கணிச்சது இல்லையா? எத்தனை முறை இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க? மதிப்பிற்குரிய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் எத்தனை முறை புறக்கணிச்சிருக்கிறாரு? அந்த தொகுதியே காங்கிரஸ் தொகுதிங்க சார். அவங்க எல்லாம் போட்டியிட்டவங்க ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, உங்கள்கிட்ட நம்பரே இல்லை. இப்போ நீங்க வந்து உள்ளாட்சி தேர்தலில் நிறைய லோக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம், அதை ஒரு அழகா வைக்க முடியாது. இன்னைக்கு உங்களை மதிப்பிடுறதுக்கு அழகே இல்லையா? அவர் 5%ங்களா, நீங்க 20%ங்களா, இவர் 1%ங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அனுமானங்களை நம்ம ஏற்றி தானே ஆகணும். ரெண்டுத்துக்கும் பதில் சொல்றேன். முதல்ல அதை நீங்க வேலிடேட் தான் பண்ணணும், அது பெரிய விஷயம் சொல்லாதீங்க. 127 இஸ் நாட் அ ஸ்மால் நம்பர். அதுவும் எதுவுமே பண்ணாம ஜஸ்ட் போட்டோ பார்த்து. ரெண்டாவது விஷயத்துக்கு பதில் சொல்றேன். கட்சி ஆரம்பிக்கும் போதே மிக தெளிவாக 2026 அவர் டார்கெட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி ஆரம்பிக்கப்பட்டது தமிழக வெற்றி கழகம். இடையில நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் இடைத்தேர்தல் வந்தாலும் எந்த தேர்தல் வந்தாலும் நம்ம இலக்கு 2026 டிக்ளேர் பண்ணிட்டு வந்தோம். சொன்ன சொல்லின்படி இப்போது வரை நிற்போம். தனிச்சு நின்னா அது பயனாளி திமுக தான். நீங்க யாரை வந்து அரசியல் எதிரின்னு சொல்றீங்களோ? நாங்கள் தனித்து நிற்பது எங்களுக்கு தான் பலம். எங்களுடைய கொள்கை எதிரி இந்த மண்ணுக்கு ஒவ்வாத பாஜகங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டோம். அவங்க அஜெண்டா வேற, எங்க அஜெண்டா வேற. அவங்க அஜெண்டா வந்து மதவாதம், எங்க அஜெண்டா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அவங்க கொண்டு வர சட்டங்களின் தன்மை வேற. கட்சி பதிவுக்காக காத்திருந்த காலகட்டத்திலேயே CAA-வை துடிச்சலாக எதிர்த்தவர் என்னுடைய லீடர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க ரூல்ட் அவுட். இந்த பக்கம் எதிர்ப்புன்னா ஒரு அறிக்கை விட்டதா சொல்றீங்களா? ஏன் அறிக்கை உங்களுக்கு சாதாரண ஆயுதமா? கட்சிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வெயிட் பண்ண அதெல்லாம் விட வலுவான ஆயுதத்தை மத்தவங்க எடுத்தாங்கல்ல. 31 வருடங்களாக VMI என்ற விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலமாக பண்ணதெல்லாம் பேசவா? 2009 நாகப்பட்டினத்தில் மீனவர்களுக்காக புதுக்கூட்டம் போட்டதை நான் சொல்லவா? அந்த கூட்டத்தின் பெயர் பாய்மர படகு பாடையான கொடுமை. அந்த கூட்டத்தில் மைக்க பிடிச்சி 2009 அவர் பேசியிருக்கார். 2008 இதே சேப்பாக்கத்தில் இவர் உண்ணாவிரதம் இருந்தார். தொட்டுவிடும் தூரத்தில் ஈழத்தில் மக்கள் செத்த போது பின்குறிப்பு உண்மையான உண்ணாவிரதம் இருந்தார். 1 மணி நேரம் உண்ணாவிரதம் கிடையாது.
37 இடங்கள் எங்களுடைய ரசிகர் மன்றத்தை சொன்ன உண்ணாவிரதம் சார் நிறைய பண்ணியிருக்காரு சார். அது எல்லாமே வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் தான். அதோடைய தொடர்ச்சி, அதோடைய நீட்சியா இதை நம்ம முறைப்படி ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணோன்னு இந்த களத்துக்கு வரும். எஸ் வி ஆர் நியூ, ஆனால் நாங்கள் முதன்மை சக்தி. நான் ஓவர் கான்ஃபிடன்ஸில் சொல்ல, டேட்டா வச்சு சொல்கிறேன். அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் அதிகாரி சொல்கிறாங்க 6.25 கோடி 2026 ஓட்டு போகிறவங்களோட மொத்த எண்ணிக்கை. அந்த 6.25 கோடியில் சற்றொப்ப புதிய வாக்காளர்கள் எண்ணிக்கை 1.25 கோடி. ப்ளீஸ் கிராஸ் செக். இந்த புதிய வாக்காளர்கள் 1.25 கோடி எங்களுக்கே ஓட்டு போட்டுறவன் கூட நான் சொல்லல. ஆனா புதிய வாக்காளர்கள் இந்த முறை 1.25 கோடி சற்றப்ப வராங்கிறத நான் டேபிள்ல வைக்கிறேன். சோ அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய பிளேயர்ஸை விட, காலங்காலமா இருக்கக்கூடியவங்களை விட புதிதாக வரக்கூடியவங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்கு, ஒரு நம்பிக்கை, ஒரு குட்வில், ஒரு ட்ரஸ்ட் காலங்காலமாக எங்கள் மீது இருக்கிறது. ஒரு கிளீன் ஷீட் இருக்கு எங்க லீடர் மேல. அப்ப தனித்து நின்னாலும் லாபம் எங்களுக்கு தான். அசுர பலத்தோட நாங்கள் நிற்கிறோம், எங்களுக்கு தான் எல்லா லாபமோ. ஒருவேளை வருங்காலத்துல எங்களை நம்பி கூட்டணி வந்தாலும் அரவணை. ஓகே, ஆனா அதுல ஒரு கூட்டணி இருக்கோ இல்லையோ, ஆனா நாங்க தான் மேஜர் பார்ட்னர், நாங்க ஜூனியர் பார்ட்னர் இல்ல அப்படிங்கிறது இதுல ஒரு சப்டெக்ஸ்டா பார்க்கலாமா? இவர் சொல்றதுல, பிரசாந்த் சொல்றதுல. கண்டிப்பாக நாங்கள் தான் மேஜராக வருவோம். இவங்களுக்கு திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பிளப்பார்கள் அப்படின்றது இல்லை, இவங்க திமுக ஆதரவு ஓட்டுகளை பிளக்கணும் அப்படின்றது தான் பாஜக போன்ற சக்திகளுடைய, அதாவது டிஎம்கே ஓட்டை மைனஸ் பண்ணணும். திமுக ஆதரவு ஓட்டுகள், இப்போ இவர் சொல்கிறார் இல்லைங்களா, இளைஞர்களுடைய வாக்குகளை நாங்கள் பெறுவோம். அஃப்கோர்ஸ் இளைஞர்கள் மத்தியில் இவங்களுக்கு வாக்குகள் என்பது இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அன்டெஸ்டட்னா அன்டெஸ்டட் தான். அதில் எந்த விதமான இதுவுமே கிடையாது. இது வரைக்கும் ரெக்கார்டு கிடையாது, எந்த ரெக்கார்டுமே கிடையாது இவங்களுக்கான. இவங்களோட கூட்டணிக்கு நெகோசியேட் பண்ணுறவங்களும் ஏன் இப்போ ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சொல்லணும், நாங்கள் 45 தொகுதிகளுக்கு நாங்கள் வெறும் எம்எல்ஏக்களாக நாங்கள் அமர மாட்டோம் அப்படின்னு சொல்லுங்க. ரெட்டியை விட்டுருங்க. சரி, ஓகே. ஆதவ் அர்ஜுன் ஏன் சொல்லணும் அதை? ஸோ நாங்கள் ஜூனியர் பார்ட்னர் இல்லை அப்படிங்கிறது தான் ஆதவ் சொல்கிறதும் பிரசாந்த் சொல்கிறதும் தாவேக்கா வெளிப்படுத்தக்கூடிய கருத்தா? அதில் ஒரு பவர் பிளே இருக்கா? ஒரு கணிசமான அளவுக்கு சீட்டுகள் பெறத்துக்கான ஒரு பவர் பிளே அது? இன்னும் நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு. இதில் பிஜேபி ஃபேக்டர் பற்றியும் கேள்விகள் வருது. அதை பற்றி பிரசாந்த் என்ன சொல்கிறார், அது பற்றிய கேள்விகள், பார்வைகள். தந்தி டிவி பேட்டியில் விஜய் தனித்து நிற்கவே வியூகம்னு சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அதிமுக பாஜக கூட்டணி வைத்தா அதனது விளைவு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றார். அது என்னன்னு கேட்கலாம். If Vijay doesn't align with AIADMK, do you think the only natural choice for AIADMK to have an alliance is BJP? Well, it is for the AIADMK leadership to decide, but to my mind, anyone in Tamil Nadu aligning with BJP would have to carefully weigh how much positive it is going to be and how much baggage it brings, especially in a state assembly election. You think negatives outweigh positives? To my mind, this is my understanding, and I could be wrong, but this is my understanding. Yes. Right. In an eventuality of they tying up with BJP, what would be the outcome? They are doomed to fail? If they tie up with BJP, it will help an entity like Vijay. It helps Vijay? Yes. If they don't tie up with the BJP and they tie up with a player like Nam Tamar, the NTK? No, then it would be not helpful to Vijay, because then it will be like all local players. Ultimately, it will help the DMK with all splitting votes in different directions. If AIADMK does not tie up with BJP and they fight alone or with others but not including TVK, then it would be advantage DMK, could be. திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, பிரதான செய்தியாக நம்ம பார்க்கறது தாவேக்கா தனித்து அதிமுகவோட கூட்டணியா அப்படின்னு கேட்கும்போது அது பின்னாடிங்கிறாரு, இல்லை இப்போ இல்லைங்கிறாரு. ஆனால் அதில் ஒரு சப்டெக்ஸ்ட் நம்ம பார்க்கணுமா? அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்தா அதிமுகவுக்கு நல்லதில்லை, நெகட்டிவ் ஓட்டு அப்படிங்கிறார். ஒருவேளை அதிமுக பிஜேபி நெருங்கிட்டு இருக்கிறதுனால இப்போ இந்த விஜய் தனித்து அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி போகுதோ, அது அந்த ஒரு சப்டெக்ஸ்ட்டை நம்ம பார்க்கணுமா? அதிமுக பிஜேபி அதிமுகவை கூட்டணிக்கு நெருக்கிட்டு இருக்கா, இல்லை அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது சென்ட்ரல் பிஜேபிக்கு அதிமுகவுடன் கூட்டணி 2026 வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை, அவர்கள் நினைக்கிறாங்க. ஒரு அனலிஸ்டா நான் பார்த்தேன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிஜேபியுடன் கூட்டணி வைக்க வேண்டாம் என்ற ஒரு மனநிலையில் தான் அவர் 2024 முதலே இருந்துட்டு இருக்கார். அதனால்தான் அவர் வாலண்டியரா பிஜேபியோட தன்னுடைய கூட்டணியை முறித்து கொண்டு வந்தது. முக்கியமான காரணம் இந்த இங்க இந்த டிராவிடியன் ஈகோ சிஸ்டம் அவருக்கு கொடுத்த ஒரு சமிக்கை என்னன்னா,
பிஜேபியோட நீங்க வேணா திராவிடியன் ஈகோ சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஈகோ சிஸ்டம் என்பது இண்டிவிஜுவல் அண்ட் ஆர்கனைசேஷனல் இன்ஃப்ளூயன்சஸ் இப்படிதான் நான் டிஃபைன் பண்றேன். அதுல யார் யாருன்ற இந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம போக தேவையில்லை. அண்ட் பாக்குற மக்கள் அனைவருக்குமே தெரியும் அந்த ஈகோ சிஸ்டம் என்ன என்பது. ஆனா 24ல பிஜேபி எதிர்ப்புல ஓரளவுக்கு தீவிரம் காட்டின திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு தீவிரமா அவங்கள ரொம்ப கடுமையா எதிர்க்கிறது இல்லைங்கிற ஒரு பார்வை இருக்கு. பிளஸ் அண்ணாமலை கூட கடுமையா அதிமுகவை எதிர்த்து வந்தவர் ரீசெண்டா அந்த நிலைப்பாடை எடுக்கல. சோ ரெண்டு கட்சிகளும் நெருங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு இது அப்படி ஒரு முடிவுக்கு நீங்க வர முடியாது. அமித்ஷாவுடைய பேச்சையும் நம்ம பாக்குறோம், என்டிஏ ஆட்சிங்கிறாரு. சோ இதெல்லாம் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்குல்ல. இல்ல இது என்னன்னா எடப்பாடிக்கு நான் தனிப்பட்ட முறையில் அவருக்கு கொடுக்கப்பட்ட சமிக்கை பை டிராவிடியன் ஈகோ சிஸ்டம் என்னன்னா 2024 பிஜேபியுடன் இருக்கக்கூடிய கூட்டணியை முறித்து கொண்டால் 2026 டிராவிடியன் ஈகோ சிஸ்டம் அவர் பக்கம் வந்து நிற்கும் அப்படி என்பதுதான் அவர்களுடைய ஒரு நம்பிக்கையா இருந்தது. அது வந்து நடக்குமா இல்லையான்றது வந்து எனக்கு சந்தேகமா தான். 26லயும் பிஜேபி கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி தவறு பார்க்கிறீங்களா? பர்சனலா அவர் விரும்பல. ஆனால் பட் அதுக்கான ஒரு பிரஷரோ இல்லாட்டி அதுக்கான உள்ளேயோ வெளியில இருந்தோ வந்தா இந்த பிரஷர் அது உள்ளே இருந்து வருவதற்குண்டான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அதாவது வந்து யூனிஃபைடு ஏடிஎம்கே என்ற ஒரு கான்செப்ட் வந்து மிக முக்கியம். திமுகவை இப்பொழுது இருக்கக்கூடிய திமுக கூட்டணியை எதிர்க்க வேண்டும் என்றால் இப்ப இருக்கக்கூடிய அதிமுக விச் இஸ் யூனிஃபைடு அதிமுக கொஞ்சம் சிதறி இருக்கக்கூடிய அதிமுகவால் முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 20% ஓட்டு கிட்ட தான் அவங்க 2024 வாங்கியிருக்காங்க. அந்த லெவல்ல தான் இருக்காங்க. திமுகவுக்கு காங்கிரஸ் எந்த அளவுக்கு ஒரு பலத்தை கொடுக்குது என்பதை வந்து காங்கிரஸ் இன்னும் அவர்கள் ரியலைஸ் பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு 5-6% ஓட்டு தான் இருக்கும். அந்த 5-6%ம் 234 தொகுதி அனைத்து பூத்லயும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. எப்படி டிஎம்கே ஏடிஎம்கேவும் ஒரு பூத்லயும் வந்து ஒரு அவங்களுடைய பிரசன்ஸ் இருக்கோ அதே மாதிரி காங்கிரஸ் மைனாரிட்டி ஓட்டை கன்சாலிடேட் பண்றதுக்கு காங்கிரஸ் திமுகவுக்கு தேவைங்கிற ஒரு பார்வையை என்டாஸ் பண்றீங்க? இல்ல ரொம்ப பெரிய விஷயம் அது. மைனாரிட்டி ஓட்டை கன்சாலிடேட் பண்றதுக்கு காங்கிரஸ் தேவைப்படும். ஏன்னா இன்னொன்னு தமிழ்நாட்டு மக்கள் ஒண்டிதான் ராகுல் காந்தி பிரதமர்ன்ற ஒரு இதுக்கு வந்து இன்னமும் அதுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரே ஸ்டேட்டு தமிழ்நாடு மக்களாக ஒண்டிதான் இருந்தாங்களே தவிர வேற எந்த ஸ்டேட்டுமே ரிஜெக்ட் பண்ணப்பட்ட தலைவர் ராகுல் காந்தி. ஆனால் தமிழ்நாடு ஒண்டிதான் அதை நிராகரிக்கவில்லை. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ்னுடைய வலிமை தான் வந்து திமுகனுடைய வெற்றிக்கு ஒரு காரணம். ஐ அம் நாட் டிஸ்கவுண்டிங் திமுக. ஏடிஎம்கே வந்து விஜய் கூட்டணியை விரும்புமா இல்ல பாஜக கூட்டணி தான் அதுக்கான ரியாலிட்டியா? உங்க பார்வை என்ன சார்? என்ன பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேனுடைய பிரிஃபரன்ஸ் விஜயோட கூட்டணி தான் விரும்புவாங்க. ஏன்னா பாஜக வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி ஒண்டிதான். ஓகே, ஆனா அது அவர் மேல திணிக்கப்படுறதுக்கான சூழல் இருக்கு நினைக்கிறீங்களா பிரகாஷ்? நிறைய இருக்கு. ஏன்னா அடுத்த கட்ட தலைவர்கள் அனைவருமே பிஜேபியும் அதை ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அது செய்தா பிஜேபி as a political party ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணணும்னா வந்து இந்த டிவிகேயும் அதிமுக ஒன்று சேர்ந்தால்தான் அதை செய்யணும்ன்றது அவசியம் இல்ல. நீங்க போன இதுல வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க இந்த மாதிரி டிவிகே வந்து இந்த பாயிண்ட்ல திரு பிரகாஷோட வியூ கேட்டுட்டு I'll come back to திரு பிரகாஷ். எஸ், அதிமுக மேல பிஜேபி கூட்டணிக்கான பிரஷர் இருக்கா? அமித்ஷாவோட பேச்சு, அது அமித்ஷாவோட பேச்சு எல்லாம் இருக்கு சார். இப்போ ஸ்ரீராம் சாரே சொல்றாரு யூனிஃபைடு அதிமுக ஒரு இப்போ 20% தான் வாங்கியிருக்காங்க. யூனிஃபைடு அதிமுக உருவாகணும், அதுதான் முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாரு. யூனிஃபைடு அதிமுக உருவாவதற்கு பாஜக தான் ஏஜென்ட்டா? கேள்வி. டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் எல்லாமே பிஜேபியோட அலைனேட் ஆகியிருக்காங்க. அப்போது இவங்களுடைய கன்டென்ஷன் என்னன்னா யூனிஃபைடு அதிமுக உருவாகணும் அப்படின்னாலே அதுக்கு பிஜேபியோடைய ப்ரெஷர் வந்து இருக்குதா? சசிகலா வரணும், பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து எடப்பாடி நீக்கப்படணும், இல்ல அவர் நீடிக்கணும். முதல்ல இந்த ரெண்டு பிரஷரும் இருக்கு நினைக்கிறீங்க? இவங்களெல்லாம் சேர்த்துக்கோங்க, பிஜேபி கூட்டணி வைங்க. ரெண்டு பிரஷரும் ஏடிஎம்கேக்கு இம்மென்ஸ் பிரஷரு. இப்போ வேலுமணி சாரோட கல்யாணம் நடக்குது. அதுல வேலுமணி சார் வீட்டு கல்யாணம் நடக்குது. அதுல எல்லா பிஜேபி லீடர்ஸ்க்கும் அவர் இன்விடேஷன் எல்லா கட்சிக்கும் கொடுத்திருக்காரு. பிஜேபி காரங்க வராங்க, எல்லாரும் வராங்க. விஜய் போறாரா? விஜய் போல கொடுத்த மாதிரி தெரியல, இன்விடேஷன் கொடுக்குற மாதிரி இல்ல, கொடுத்த மாதிரி தெரியல. எல்லாரும் போறாங்க. வேலுமணி வாஸ் a keen player between
ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி லீடர்ஷிப்போட இன்க்ளூடிங் அமித்ஷா. ஓகே, நான் இது திரு பொங்கலூர் மணிகண்டன் கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்க பிரசாந்த் கிஷோர் பேட்டியை பார்த்தா தெரியும். இன்னைக்கு அதிமுகவுக்கு 2 வாய்ப்பு. ஒன்று பிஜேபி அதிமுக கூட்டணி. ஸோ அது ஏற்படுறதுனால தான் வந்து அதுக்கான சூழல் அதிகமாக இருந்ததுனால தான் இந்த கருத்தை விஜய் தரப்புலேருந்து கேட்குறோமா, இல்லை பிரசாந்த் கிஷோர் வேற வகையில் வெளிப்படுத்துறாரா திரு மணிகண்டன்? இல்ல அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியா கிடையாதுங்கிறதுல உறுதியா இருப்பீங்களா? நிலைமை மாறாதா? இல்ல சார், அது உறுதி சார். அதாவது பிஜேபியோட எந்த வகையிலும் அதிமுக சேராது. இப்போ நெருக்கடி வரும்னு சொன்னாங்க சின்னத்துக்கு, கட்சிகள்லாம் நிச்சயம் வராது. வந்தாலும் சந்திக்கும் அதிமுக. இதுக்கெல்லாம் பயந்தெல்லாம். ஏன்னா ஒரு உறுதியான முடிவு எடுக்கக்கூடிய தைரியமான நிலைப்பாடு கொண்ட ஒரு தலைவராக எடப்பாடியார் இருக்கிறார் என்று மக்களும் வைக்கிறாங்க, கட்சியாக வைக்கிறாங்க. அதனால அந்த பட்சம் இல்லை. இப்போ சேஷாத்திரியா சொன்ன ஒரு கருத்து சரிதான். திமுக அதிருப்திகளை தவிர்ப்பதற்காக உடனடியாக தேர்தலை கொண்டு வர முயற்சிக்கிற செய்தி உண்மைதான். அது ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ திமுக என்ன நினைக்கிறதுனா, எப்படியாவது அதிமுக பாஜக கூட்டணி சேர வேண்டும், அந்த கூட்டணி அமைந்து விட்டால் இலகுவான வெற்றி பெற்றுவிடலாம் என்று நம்பிக்கையோடு இருக்காங்க. அப்போ அதுதான் வேற கூட்டணி அமைஞ்சிடக்கூடாதுங்கிறதுல திமுக தன்னுகருமா இருக்குது. அதுக்கான எல்லா வேலையும் செய்யறாங்க. சார், பாஜக தலைமையும் விரும்புறாங்கிறீங்க, திமுகவும் விரும்புதுன்னா 2 பேரும் ஒன்னாவா விரும்புவாங்க? இல்ல சார், 2 பேரும் எலியும் இது எதிரும் புதிரும் இல்லையா? இல்ல சார், பாஜகவை அதிமுகவோடு எப்படியாவது இணைத்து வைக்க வேண்டும் என்கிற விருப்பம் திமுகவுக்கு மிக அதிகமா உண்டு. அதுக்கான முயற்சியை செய்யறாங்க. ஏன்னா அப்பதான் வந்து எதிர்ப்பு வாக்குகளை மிக எளிதாக பெற்று வெற்றி பெறலாம்ங்கிற நட்பாசை திமுக கொண்டு அதுல அதிமுக பலியாகாது. அதிமுக பாஜக கூட்டணி இல்லை என்பது எடப்பாடியார் உறுதியாக எடுத்து முடியுங்க. யார் வேணாலும் பேசலாம், வெளியே தெரியாம பேசலாம், ஆனா அவர் எடுத்து முடிவு மாற மாட்டார். இன்னொன்று, இன்னைக்கு ஜெயபாலன் பார்த்திருப்பீங்க, அதாவது திமுக என்கிற கட்சியோ வீழ்த்துவதற்காக பாஜக அல்லாத யாரையும் அரவணைப்பு முடியாது. இது இது யாருக்கும் அழைப்பாம இருக்காங்க. ஏன்னா இதை நிறுத்ததான் நீங்க அரசியல் சிந்திக்க கருத்து பிகே சொன்ன பல விஷயம் நான் பார்த்தேன். ஆனா தமிழ்நாடு அரசியல்ல இன்னைக்கு இருக்க ஆபத்தை அதிமுக உணர்ந்திருக்கிறது, மற்ற கட்சி உணர்ந்துட்டாங்க. இப்ப பாமக எடுத்துங்க, பாமக உட்பட அங்க பிஜேபி அணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று சொன்னால் அதிமுக ஆட்சிக்கு வேண்டும். நீங்களே சொல்லுங்க, இப்ப நீங்க தனி, விஜய் தனி அப்படின்னா அது ஒரு பிரகாசமான வாய்ப்பு 2 தரப்புக்கும் இல்லைங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல அரித்மெட்டிக்கா? இல்ல, அதுல சில மைனஸும் இருக்கு, பிளஸ் இருக்கு. மறுக்கல, நான் 2 வார்த்தை பயன்படுத்துறேன். மைனஸும் இருக்குது, பிளஸ். என்ன மைனஸ்? என்ன மைனஸ்? மைனஸும் இருக்குது, பிளஸும் இருக்குது. மைனஸ் என்ன மைனஸ், என்ன பிளஸ்? இல்ல, திமுக மீண்டும் ஆட்சி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கலாம். அதுல திமுக ஆதரவு வாக்களை விஜய் அவர்கள் பெற்றுவிட்டால் அதிமுக ஆட்சிக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா அதிமுக எதுக்கு தயாராக தனித்து நின்றும் அதிமுக தேர்தல் தயாராக 10 லட்சம் பேர் இன்றைக்கு தேர்தல் வாக்குச்சாவடி முதல்வர்களாக அதிமுக அளவில் இருக்காங்க. அவங்க பயிற்சி இருக்காங்க. இன்னொரு கிளாரிட்டியை ராஜ்மோகன் பெறணும்னு விரும்புறேன். உங்க பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கை விட்டுருந்தார், இப்படி இந்த ஊடகங்கள் எல்லாம் பேசுறவங்க எல்லாம் எங்க கருத்தை ஏற்றுக்கூடாது, சில பேர் ஆதரவாளர்கள்னு பேசுறாங்கன்னு. ஸோ பிரசாந்த் கிஷோர் சொன்ன கருத்துக்கு தான் சொன்ன பதிலடியா அது பார்க்கப்படுது சிலரால. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு ஷேர்டு வேல்யூஸ் அண்ட் காமனாலிட்டிஸ்ல தான் அந்த நட்பு சக்தி. புஷியானந்தோட அறிக்கை பிரசாந்த் கிஷோருக்கான பதிலடியா? அண்ணன் பொதுச் செயலாளர் என்ன அந்த அறிக்கையை பத்தி நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் மதிப்பிற்குரிய பி.கே. அவர்கள் சொன்னது ஒரு ஷேர்ட் வேல்யூஸ் அண்ட் காமனாலிட்டிஸ் அடிப்படையில் ஒரு நட்பின் சக்தி. அவர் சொன்னதுல இன்னும் முக்கியமா நம்ம பேச வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. அவர் வேல்யூ ப்ரொபோசிஷன் பத்தி சொல்றாரு. ஒரு வாஸ்ட் மெஜாரிட்டிக்கு பீகார்ல மிஸ்டர் விஜய் அவர்களினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு பெருசா இருக்குங்கிறத பேசுறாரு. கண்டினியூஸா இருக்கிற 3rd ஜெனரேஷன் டைனாஸ்டியை பத்தி பேசுறாரு. இதெல்லாம் நம்ம விவாதிக்கணும். அப்ப நம்முடைய பொதுச்செயலர் சொன்னது என்னன்னா, ரொம்ப நாளாகவே நம்மளுடைய கட்சியினுடைய கடகத்தில் இருந்து அபிஷியலா வரக்கூடிய பேச்சாளர்களை தாண்டி ஒரு சில இடங்கள்ல ஒரு சில பேர் அன்பின் மிகுதியாலோ ஒரு ஆர்வத்தின் மிகுதியாலோ ஏதோ ஒன்று சொல்லிடுறாங்க. அது ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் இருக்கிறது. அரசியல் என்பது ஒவ்வொரு வார்த்தையிலும் ரொம்ப கவனமா இருக்கு. பிரசாந்த் மையப்படுத்தியது இல்ல. பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கும் இதுக்கும் என்ன சம்மதம் இருக்கிறது? அதை தான் நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். இன்னும் ஓப்பனா சொல்றேன். ஐயா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பேசுனது ஒரு நட்பு சக்தி, ஒரு துறையினுடைய எக்ஸ்பர்ட்டை நீங்க எடுத்த இன்டர்வியூ. எங்க பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் சொன்னது, இங்க இதை போன்ற டிபேட் ஃபோரம்ல ஒரு யாரோ ஒருத்தங்க சொல்றதை வச்சுட்டு அது அபிஷியலா மாறிடக்கூடாது என்ற ஒரு அக்கறை. முன்னது ஒரு எக்ஸ்பர்ட்டோட இன்டர்வியூ, 2வது இருக்கிறது ஒரு அக்கறை. ரெண்டும் தனித்தனி. அப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம், தற்போது இருக்கக்கூடிய திமுக கூட்டணி எந்த அளவுக்கு வலிமையாவே இருந்துரும்ன்ற நம்பிக்கையில நீங்க கேட்கறீங்கன்னு ஒரு கேள்வி அவர் கேட்டிருந்தார். நான் அதே கேள்வியை முன்வைக்கிறேன். இன்றைய தினம் மதிப்பிற்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னதை உங்க கிராஃபிக் கார்டுலயே நான் பார்த்தேன். இத்தனை பெரிய கூட்டணியில் இருந்தால் என்னால கொடிக்கம்பத்தில் கொடியேற்ற முடியலன்றாரு. கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவங்க பேரணி போக அனுமதி கிடைக்கல, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியான்றாங்க.
பிறந்தநாள் விழாவில் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஒத்துமையாக தான் இருக்கோம், டாக்டாக தான் இருக்கும், ஒத்துமையாக இருக்கும், அரசியலில் ஒத்துமையாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாலே அங்கே ஒற்றுமை இல்லைன்னு ஒரு எண்ணம் வரும். அதை பேசுங்க, அதை பேசுவோம். ஏன் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு கொடி கட்டுறதுக்கு, கொடிக்கம்பம் ஏற்றுறதுக்கு உரிமை இல்லையா? அப்ப அங்க அதிகார பகிர்வு வீட்டுக்கு வீடு வாசப்படி சார். எந்த கூட்டணியில சின்ன சின்ன கிளேசங்கள் இருக்குதானே செய்யும். அப்ப அதை பத்தி எதுவுமே நீங்க கேட்கலையே, அதையும் நீங்க கேட்டுக்கணும்ல. அப்ப இப்போது இருக்கக்கூடிய கூட்டணி இப்படியே இருக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதம் கிடையாது. வீட்டுக்கு வீடு வாசப்படி, அந்த வீட்டு வாசப்படி என்ன நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குது. இப்ப இந்த பக்கம் வாங்க, நாங்க 234 தொகுதிகளிலையும் நாங்க எங்களுடைய நிர்வாகிகளை போட்டு அசுர பலத்தோட வளர்ந்துகிட்டு இருக்கோம். அதையும் இதையும் முட்டத்தலையும் முழங்களையும் முடிச்சு போட்டு சின்ன முடியாதீங்க. நாங்க ஆக பெரும் சக்தியாக, முதன்மை சக்தியாக இருக்கிறோம். மாற்று சக்தி கூட கிடையாது. என்னுடைய வார்த்தை முதன்மை சக்தி. மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்துகிறேன். முதன்மை சக்தி இங்க ஒரு பவர் பிளே இருக்கும். நாங்க தான் எங்களை 40ல சுருக்காதீங்க அப்படியெல்லாம் நீங்க யாரும் டேக் ஃபார் கிராண்டட் இல்லை, நாங்க அதுல காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தான் இதோடைய வெளிப்பாடா பார்க்கறதா. கண்டிப்பா அது நல்ல வெளிப்பாடும் கூட, பாசிட்டிவான வெளிப்பாடும் கூட. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க எல்லாருமே நீங்கள் முன்னாடி கேட்டது ஒரே ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். அதாவது பிரசாந்த் கிஷோர் பேட்டி வந்துருச்சு, அது இவ்வளோ பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷனை ஏற்படுத்தியிருக்கு. இது பற்றின ஒரு கிளாரிட்டி தாவேகா தரப்புலேருந்து அஃபிஷியலாக இது வரைக்கும் வரல. இப்போ ஒரு ட்வீட் வந்தோடனே உங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்தது, அது என்ன பிரசாந்த் கிஷோருக்கு கொடுத்தது. இந்த சந்தேகத்தை எங்கிட்டயே பல பேர் கேட்டாங்க, இது என்ன பிரசாந்த் கிஷோருக்காக கொடுக்குறாங்களா இந்த அறிக்கையை? புசி ஆனந்த் இல்லை, அது வேறு, இது வேறு. அது இன்டர்வியூ, இது அறிக்கை. கொள்கை பரப்பு செயலாளர் சொல்லிட்டாங்க, இப்போதான் சொல்றாரு. ரைட், இது வரைக்கும் கொள்கை பரப்பு செயலாளர் தந்தி டிவியில் உட்காந்து அதே பிரசாந்த் கிஷோர் பாணியில் ஹரி முன்னாடி சொல்றாரு. ரைட்டா? ஏன் முன்னாடி சொல்ல? ஓகேவா? ஏன்னா அவரை பத்தி சொல்லலங்கறாரு அவரு. அவங்க என்ன சொல்றாங்க, டிவி டிபேட்ஸ்ல சில பேர் விஜய் ஆதரவாளர்கள் பேசுறாங்க, அதுக்கு கொடுத்தது. ஆனா டைமிங் அந்த சந்தேகத்தை எழுப்பும் தானே. அப்போ பிரசாந்த் கிஷோர் தாவேகா பத்தி ஒரு பொலிட்டிக்கல் அவுட்லுக் கொடுக்கிறார். இல்ல கேளுங்க ஒரு நிமிஷம், நான் முடிச்சிடுறேன். தாவேகா பத்தி இன்டர்வியூ எடுத்தவரே கேளுங்க. தாவேகா பத்தினா ஒரு பொலிட்டிக்கல் அவுட்லுக் தான் அவர் கொடுக்குறார். இஸ் டிட்டர்மினேஷன். அவங்க இல்லை, அவங்க தனிச்சு தான் போட்டிடுவாங்க அட்லீஸ்ட் டிசம்பர் வரைக்கும், ஓகேவா, இந்த நிலைமை மாறாது அப்படின்றத அவர் சொல்றார். இந்த பொலிட்டிக்கல் அவுட்லுக்கை பிரசாந்த் கிஷோர் கொடுக்கறதுக்கு என்ன, அவருக்கு என்ன, வாட் இஸ் ஹிஸ் கெபாசிட்டி, அதுக்கு என்ன உங்க ரியாக்ஷன்? ஏன் நீங்க செய்ய வேண்டிய அறிவிப்பு இல்லையாங்கிறாரு. சொல்றேன் ஒரு நிமிஷம். ரெண்டாவது, திமுக எதிர்ப்பு அலையை உருவாக்கணும். திமுக 96 மாதிரி திமுக ஆட்சியை விட்டு போகணும் அப்படின்ற ஒரு அலையை உருவாக்கணும். அந்த அலையும் வெறுப்பு அலையும் உருவாக்கி அதுக்கப்புறம் குளிர்காயணுன்றது தான் நிறைய பேருடைய டாக்டிக்கல் லைனா இங்க இருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டிய. திரு ராஜ்மோகன் பதில் சொல்லுங்க. திமுக எதிர்ப்பு அலையை உருவாக்க வேணாம், அது ஆல்ரெடி அசுர அலையா தான் இருக்கு. இன்டர்வியூல அவரே சொல்லிட்டாரு, ஆன்டி இன்குபன்சி வெரி ஹை அப்படின்னு 2 வாட்டி ஹைலைட் பண்ணி சொன்னாரு. இன்டர்வியூ ஹைலைட் பண்ணல, நீங்க சொல்ற அண்ணன் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன, என்டார்ஸ் இட் இல்ல எங்க கருத்து இல்லங்கறீங்களா? அது அவர் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்க சொல்ல வேண்டியது உங்களோட அறிவிப்பாச்சு. நான் சொல்றேன் மேடையில இருந்து அந்த மனிதர் கீழே இறங்கி எங்க கையெழுத்து இயக்கத்துல அவர் கையெழுத்தே போடலன்ற ஒரு கேள்வி உங்களுக்கே வந்ததுல, நான் அந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர், நிகழ்ச்சி நிரல் வடிவமைத்ததுல அறிவிச்சேன். எனக்கு நல்லா தெரியும், எனக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே தெரியும், இவர் அதுல கையெழுத்து போட வேண்டிய தேவையே கிடையாது. நிகழ்ச்சி நிரலில் நான் இன்னும் சொல்றேன், அண்ணன் கேட்டதால ஒரு கிளாரிபிகேஷன் சொல்றேன். எங்களுடைய தலைவரும் தலைமை கழக நிர்வாகிகளும் இந்த பக்கம் இறங்குறதாகவும், ஸ்பெஷல் கெஸ்ட்டும் இன்னும் சில பேர் இந்த பக்கம் இறங்குறதாகவும் தான் வடிவமைச்சோம். இல்ல அப்பதான் ஸ்பெஷல் கெஸ்ட்டை கூட்டு வரோம், தனித்தனியாக பிரிச்சா நல்லா இருக்காது, ஒன்றாவே இறங்கிட்டோன்னு ஒன்றா தான் இறங்கணும். ஆக அதை மீடியாவில் பார்த்தவங்க திட்டமிட்டு அதை திரித்தோ ஒரு யூகத்திலே ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டாங்க. அவர் அதில் கையெழுத்து போடவோ ஏற்றுக்கொள்ளவோ மறுக்கவோ அங்கே வேலையே இல்லை. நிகழ்ச்சி நிரலே அப்படி ஒன்று கிடையாது. ஒரு பாயிண்ட். அதே மாதிரி இந்த முழு இன்டர்வியூவும் அவர் பல காம்பினேஷனை பேசியிருக்கார். பிஜேபி தனித்து நின்னால் அவர்களுக்கு நல்லது, பிஜேபி ஒருவேளை கூட்டணி நின்னா அவங்களுக்கு நல்லது, கூட்டணி போகலன்னா யாருக்கு நல்லது. திஸ் இஸ் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன். அவர் ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், அப்படித்தான் பேசுவார். ஒரு பெரிய ஒரு சர்ஜனை கூட்டு நீங்க பேட்டி எடுத்தீங்கன்னா அவர் ரெப்ரசன்ட் பண்ற ஹாஸ்பிட்டல் மட்டும் பேச மாட்டார், அவர் அந்த துறை சார்ந்து பேசுவார். ஸோ நான் பக்கவா கிளாரிஃபை பண்ணிக்கிறேன், அவர் சொன்னது தமிழக வெற்றி கழகத்தினுடைய குரல் அல்ல. அப்படி சொல்றது அவரை நம்ம குறைச்சு மதிப்பிற மாதிரி இருக்கும். இப்ப நாங்க பேசுறது அவர் மிஸ்டர் பி.கே. அவர்களுக்கு எதிரானது கிடையாது. அப்படி சொன்னா எங்களுடைய நட்பு சக்தியை நாங்கள் வீணாக்கிற மாதிரி இருக்கும். நாங்க 2 பேரும் ரொம்ப கிளாரிட்டியோட இருக்கும். பீகார் வேறு, தமிழ்நாடு வேறு, அவருடைய சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்டைஸ் வேறு, நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய கலப்பணி என்பது எக்ஸ்ட்ரானரியான ஒரு கலப்பணி, இது வேறு.
திரு பொங்கலூர் மணிகண்டன், இப்போ முதன்மை சக்தி பிரதான சக்திங்கிறாங்க, பதிலடி கொடுங்க. நாங்க தான் பிரதான சக்தி, நாங்க தான் முதன்மை சக்தி, என்னங்க நீங்க சொல்றீங்கன்னு கடுமையா திட்டுவார் பாருங்க பொங்கலூர் மணிகண்டன். நாங்க தான் கடுமையா திட்டு போறாரு பொங்கலூர் மணிகண்டன், பொங்கி எழப்போறாரு. அதிமுக தேர்தலுக்கு தயாரா இருக்குங்க. அதாவது யாரை நம்பியும் அதிமுக பொதுவா இல்ல. சார் நான் கேட்ட கேள்வி அது இல்லையே, இப்ப நீங்க ஏதோ பொங்கி எழுவீங்கன்னு பார்த்தேன். இல்ல சார், பொங்கல் என்று அதாவது மென்மையாதான் அதாவது அதிமுக 26 யார் வந்தாலும் அவங்க இணைந்து ஆனா ஒரு அன்பு இழையோடுது இல்ல, அது நல்லா ஓடுது இல்ல. இல்ல சார், அதாவது இதுல எந்த இதுமே இல்ல, எந்த குழப்பமும் அதிமுக. இப்ப 3 விஷயம் சார், நீங்க வந்து எதிர்ப்பு சொன்னாங்க. அதிமுக பிளஸ் விஜய்க்கு எதிராக அதிமுக கருத்து சொன்னதே கிடையாது சார். சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா திமுக தான் எதிரி. அந்த எதிரிக்கு இவர் வந்து பலமாக இந்த எதிரி உருவாகிற போது மகிழ்ச்சியான எந்த பிரச்சனையும் இல்லை சார். இப்போ பொற்கால ஆட்சி இல்லைங்கிறாங்க, அறிவிக்கப்படாத அவசியம் இல்லை, திருப்தியான ஆட்சி இல்லை, ஆனா கூட்டணி நீடிக்குங்கிறாங்க திமுகவுல. ஏன்னா இவர் வந்து ஒரு சரியான நபருங்க, ஆனா நட்பு நீடிக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்போ அந்த அணியை நிச்சயமாக மக்கள் பார்த்துவாங்க, மக்கள் திருப்தியே இல்லை. அப்ப அதிமுகவுக்கு என்ன, திமுக செய்யக்கூடிய தவறுகளை ஒட்டுமொத்தமாக அதிமுக அறுவடை செய்யணும். ஏன்னா கடந்த காலத்தில் ஆட்சி இருக்கு, அதிமுக சாதனை செய்திருக்கிறதுங்க. 26 நாங்க என்ன செஞ்சோம், அதிமுக செஞ்சு இதெல்லாம் திமுக செய்ய தவறு என்று பேசுற உரிமை அதிமுக உண்டு. அந்த உரிமையோட மக்களை சந்திக்கிற போது அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெறுங்க. எந்த பயம் இல்லை, அச்சம் இல்லை. இன்னும் கூட்டணி பலமாக போது 234 திமுகவை அதிமுக தோற்கடிக்கும். விஜய் தனித்து நின்று 118 சீட் வாங்க முடியுங்கிறாங்க. அது மாறுபடுறீங்க தானே, அது முடியாது தானே உங்க பார்வையில? இல்ல சார், அதிமுக தனித்து நின்றால் 156 இடங்களில் நிச்சயமாக வெற்றி பெறும். 156 234 வெல்லும். இல்ல சார், அது 156 என்ன கணக்கு? இல்ல அது திமுக முற்றாக தோற்கடிக்கிறதே அதிமுக நிலைப்பாடு. இல்ல அந்த 156 எப்படி புரியல அந்த நம்பர்? இல்ல சார், அது காரணம் என்ன, கடந்த தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய வாக்கு, அதிமுகவுக்கு மிகவும் ஆதரவு கொண்ட இடங்கள் 156 தொகுதிகள், அதில் மிக எளிமையாக அதிமுக வெல்லும். ஏன்னா நீங்க பட்டியல் நிறைய சொல்ல, அவ்வளவு சாதனைகளை அதிமுக சொல்லி பேசுங்க. கடந்த ஆட்சி நம்பி ஏமாந்தீங்களே, இவ்வளவு சாதனை செய்தது ஒரு எளிய மண்ணை தோற்கடித்தீங்க மக்கள் மத்தியில பேசுகிற போது அந்த வாக்கை பெற்று அதிமுக மிகப்பெரிய ஆட்சி அமைக்கும். அது எந்த மாற்றமே இல்லை. அந்த நம்பிக்கை அதிமுக உண்டு. அதிமுக ஆட்சி அமைக்கும். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் நானும் சொல்றேன். ஆனா திமுக பத்தி பேசவே மாட்டீங்களே. திமுக போன தேர்தலில், பார்லிமெண்ட் தேர்தலில் அதோட ஓட்டிங் பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தா அதிமுக வெறும் 8 தொகுதிகளில் தான், 8 சட்டமன்ற தொகுதிகளில் தான் அதிமுக லீட் பெற்று ரைட்டா. அதுவும் அன்டெஸ்டடு, இவங்களும் அன்டெஸ்டடு ரைட்டா. அன்டெஸ்டட்னு சொல்லுவீங்க? இல்ல 8 தொகுதிக்கு மேல அவங்களால இப்ப 156ன்றது என்ன கால்குலேஷனே புரியல எனக்கு. அதுக்குள்ள எப்படி வராங்கன்றதே தெரியல ரைட்டா. 156 அப்படின்றது 2019 நீங்க பெற்று சொன்னீங்க 6 பேரும் வெற்றி பெற்று அதிமுக அந்த சட்டமன்றத்துக்கு வாரியா. ஆனா 21 75 தொகுதி மட்டுமில்ல, மிக குறைவான வாக்குகள் அதிமுக தோல்வி தெரிவிச்சு. அதே மாதிரி 26 150 அதிமுக நிச்சயமாக வெல்லும். அதற்கான வியூகம் அதிமுக உண்டு. அதே மாதிரி 156 ஜெயிக்காது இல்ல ராஜ்மோகன் கேட்போம். நான் 234 தொகுதியில அசுரபலம் தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பத்துல சொல்றேன். ஆனா நீங்க அதை தாண்டி இன்னும் நிறைய சொல்றேன், வேலிடேட் பண்ணுங்க. இன்னும் மாவட்ட செயலாளர்களை போட்டு, இன்னும் கிளை கழக செயலாளர்களை போட்டு, ஒன்றிய செயலாளர்களை போட்டு, பூத் கமிட்டி போட்டுன்னு போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. போகிறதுக்கு நாளும் கம்மியா தான். எல்கேஜி யூகேஜி அதுக்கப்புறம் தான் டிகிரிக்கு போக முடியும். இல்ல அது டைம் எடுத்து. அதிசய குழந்தைகள்லாம் பிறந்திருக்கு சார் உலகத்துல. 4ஆம் கிளாஸ்லாம் PhD முடிச்ச பசங்க எல்லாம் அப்படி ஹைப்போதெட்டிக்கலா போனோம். இந்த இன்டர்வியூலயே மிஸ்டர் பிகே சொல்றாரு, கன்சிடரிங் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் அவருக்கு இருக்கிற கன்விக்ஷன், கமிட்மெண்ட், அவர் எந்த அளவுக்கு ஒரு ட்ரீமோட இருக்காரு, ஃபார் சேஞ்ச் என்ற ஒரு ஹோப்பை கையில் எடுத்திருக்காரு. அடுத்து அவர் எந்த அளவுக்கு வெளித்தனமா வெளில இருப்பாரு, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி கட்டாயமாக நமக்கு ஒரு பெரிய 30 செகண்ட்ஸ். ஸ்ரீராம், உங்களுடைய இறுதி பார்வை எவ்வளவு அணி அமையும் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் உங்க அனுமானத்துல? ரொம்ப அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் சார், என் தலைமையில கூட்டணி 234 தொகுதி வின் பண்ணும் சார். நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன். அப்படியா? அது ஆமா சார், ஆரம்பிச்சு 234 தொகுதி வின் பண்ணிடலாம் சார். அப்படிதான் சார் இருக்கு நிலைமை, ரைட்? ஆனா இப்போதைய நிலைமையில் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் வாய்ப்பு
அவர்கள் உருவாக்க வேண்டும். இதுவரைக்கும் உருவாக்கத்துக்கு எந்த ஒரு முயற்சியும் அதாவது வெளிப்படையா இல்ல. யாருமே வெளிப்படையா செய்ய மாட்டாங்கல்ல, தேர்தலுக்கு இவ்வளவு காலம் இருக்கும்போது. மறைமுகமா மரகாயதான் நடக்கும். இல்ல இது இந்த தேர்தல் 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் திமுக தேர்தல் வேலையை ஆரம்பிச்சு விட்டாங்க. ஏன்னா அந்த ப்ராபகண்டாலாம் பண்ணக்கூடியது எதிரணிகள் லாகா இருக்குன்னு நினைக்கிறீங்க. எத்தனை அணி அமையும் நினைக்கிறீங்க சார்? இப்போதைய நிலைமையில இவங்க விஜய் கட்சி சொல்ற மாதிரி நாங்க தனியா தான் இருப்போம்னு சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட 4 கூட்டணி இருக்கும் சார். 4 டிஃபரெண்ட் அணியா தான் இருக்கும். நான் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி உருவாகுமா என்றால் நான் உருவாகாது என்று சொல்ல மாட்டேன். உருவாவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லனா டிவிகே வர்சஸ் ஏடிஎம்கே கூட்டணியாவது உருவாகும். சோ ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கூட்டணி. ரெண்டுமே முக்கியமான கணக்கு. அதிமுக பிஜேபி எப்படி அணுக போகுது, டிவிகே ஏடிஎம்கே எப்படி அணுக போகுது, இது 2026 அரசியல ரொம்ப முக்கியமான கட்டமா இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். மேற்கொண்டு பேச நிறைய விஷயங்கள் இருக்கான நேரம் இல்லை. பங்கு கொண்ட விருந்தினர்கள், பார்த்த நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.